இது ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்துல வேலையா என்ற விவசாயி தன்னுடைய நிலத்துல அதிக அளவு லாபம் தரக்கூடிய கேரட் பயிர்களை அவரு வளர்த்துட்டு வந்தாரு. அந்த பயிர்களை இரவு நேரத்துல ஒரு நரி, ஒரு ஓநாய், முயல் மூன்றும் சேர்ந்து அந்த விவசாய நிலத்தை இரவு நேரத்துல ரொம்பவே நாசம் செய்தது. மறுநாள் காலையில் அந்த விவசாயி தன்னுடைய நிலத்தை பார்த்த உடனே ரொம்பவும் அதிர்ச்சியானார். அட கடவுளே, என்னுடைய பயிர் அனைத்தையும் இந்த விலங்குங்க நாசம் பண்ணிடுச்சே, இனி விடக்கூடாது. இந்த விலங்கு மொத்தத்தையும் பொறி வச்சு பிடிச்சிடணும். வேலையா தன்னுடைய நிலத்தை சுற்றி பொரிய வச்சுட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி நரி காட்டுல இருந்து கேரட்டு பயிரை சாப்பிட்றதுக்கு வந்தது. அந்த விவசாயி வைத்த பொறியில நரி மாட்டிக்கின்னு ஓட முடியாது தவிச்சுது. இரண்டாவது முறையா காட்டுல இருந்து வேகமா வந்த ஓனாய் அந்த விவசாயி வைத்த பொறியில மாட்டிக்கிச்சு. மூன்றாவது அந்த முயலும் அந்த பொறியில மாட்டிக்கிச்சு. 3 விலங்குகளும் விவசாயி வைத்த பொறியில மாட்டிக்கிச்சு. பொறியில மாட்டின 3 விலங்கையும் விவசாயி பார்த்துக்கிட்டு வேக வேகமாக நடந்து வந்தார். 3 விலங்கையும் பிடித்த விவசாயி முதல்ல முயல் இடத்துல விசாரித்தார். ஏன் முயலே, எதற்காக என் தோட்டத்தில் நான் வைத்த பயிர் அனைத்தையும் நாசம் பண்ணுற, எதற்காக? அதற்கு அந்த முயல் உண்மையை சொன்னது. ஐயா, எனக்கு ரொம்ப பசி எடுத்தது, அதனால நான் முள்ளங்கி இலைகளை சாப்பிட வந்தேன். இனிமேட்டுக்கு ஒருபோதும் நான் இந்த தோட்டம் பக்கமே வரமாட்டேன், என்னை விட்டுடுங்க. அந்த முயல் உண்மையை சொன்னது. அதனால அந்த விவசாயி அந்த முயலை விடுவித்து விட்டாரு. இரண்டாவது அந்த விவசாயி நரியை பார்த்து கேட்டாரு, நரியே, எதற்காக என்னுடைய தோட்டத்தை நாசம் செய்கிற, எதற்காக சொல்லு? அதற்கு நரி சொன்ன பதில், ஐயா தோட்டக்கார, நீங்க வச்ச இந்த பயிர் அனைத்தையும் முயல் போன்ற விலங்குகள் நாசம் பண்ணக்கூடாதுன்னு அதை வேட்டையாடி சாப்பிடலான்னு வந்தங்க. மற்றபடி உங்க பயிரை நான் நாசம் பண்ணதுக்கு வரலைங்க. என்னை மன்னிச்சு விட்டுருங்க, ஒரு காலில் விருங்க, மன்னிச்சிடுங்க. நரி கூறியதை கேட்ட விவசாயி மூன்றாவதாக ஓநாயிடம் சென்று கேட்டார். ஓநாயே, எதற்காக என்னுடைய பயிர் அனைத்தையும் நாசம் பண்ற, சொல்லு. ஐயா தோட்டக்கார, நீ எனக்கு உணவாக வேண்டிய ஆட்டுக்குட்டி அனைத்தையும் திருடி வச்சுங்கிற, ஆகையால அதை சாப்பிடலான்னு நான் வந்தேன், இதானுங்க. மூன்றையும் விசாரித்த விவசாயி உண்மையை சொன்ன முயலை விட்டுட்டு இரண்டையும் அந்த இடத்திலே அடித்து விட்டார். வாங்க நண்பர்களே, இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பொய் சொல்லாமல் உண்மையை பேசினால் இந்த கதையில் வரும் முயல் போல உயிர் பெற்று வாழலாம். கதையின் நீதி, உண்மை நிச்சயம் வெல்லும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம்முடைய EVS கார்ட்டூன் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.